வே டு டிசி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு முக்கியமான கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ அந்த வரிசையில் லாஸ்ட் கடந்த ஒரு வாரம் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக பாயிண்டான விஷயங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் நம்புகிறேன். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம 2026 நடந்த ஒரு கொஷின், நம்ம குரூப் 1C நடந்த கிட்டத்தட்ட ஒரு 15 கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறையா சிமிலாரிட்டியாக இருக்கும் கொஷின்ஸ். அதில் எப்படி வேரியேஷனான கண்டென்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுலேருந்து என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். மைனூட்டாக சின்ன சின்ன கொஷின்ஸ் மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த கொஷினே எப்படி நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க ஒரே கான்செப்டில். அதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். மேலோட்டமாக நம்ம ஆர்டிகல் சில விஷயங்கள் படிச்சிருப்போம். ஆர்டிகல் 21A மாதிரி ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றதுல அந்த மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட்டில் எப்படி டெப்த்தான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ நம்ம இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு ஷைன் லைக் ஏ சன், ஃபஸ்ட்டு பேர்ன் லைக் அ சன். ஓகேவா? நம்ம ஒரு சூரியன் மாதிரி பிரகாசமாக மிளறணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம அதே சூரியன் எந்த அளவுக்கு கஷ்டப்படலாம் ஆக்சுவலாக, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. அது ஒரு நம்ம ஒரு மோட்டிவேஷனாக எடுக்கிறோம் அப்படின்னா சூரியன் மாதிரி நம்ம மிளறணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம உழைக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த உழைப்பு தான் நம்மளை மெருகத்தும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். உழைப்பு என்றைக்குமே நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றத நம்புவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் போகலாம். பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். Article 45 of the Indian Constitution originally directed the state to provide dash for all children until they complete the age of 14. இந்திய அரசியலமைப்பின் 45வது பிரிவு முதலில் அனைத்து குழந்தைகளுக்கும் 14 வயது முடியும் வரை எதை வழங்குமாறு மாநிலத்திற்கு அறிவுறுத்தியது? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிகல் 45 பார்ப்போம். 45 பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்ட் 4ல் ஆர்டிக்கல் 36லேருந்து 51. ஸோ இதை நம்ம 3ஆக டிவைட் பண்ணோம். சமதர்மம், சோசியலிஸ்ட், அதுக்கடுத்து காந்தியன் பிரின்சிபல், காந்திய கோட்பாடு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல், தாராள மற்றும் அறிவு சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு 3 செக்மெண்ட்டாக பிரிப்போம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த சோசியலிஸ்ட் சமதர்மம் அப்படின்றதுல பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 38, அடுத்து 39, அடுத்து 41, 42, 43, 43A, அடுத்து 47. அடுத்து காந்தியன் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 40 பஞ்சாயத்து ராஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 40, அடுத்து ஆர்டிகல் 41, அடுத்து 43, 43A, அடுத்து 46, அடுத்து 47. சரியா? ஸோ இந்த லிபரல் அண்ட் இன்டலெக்சுவலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 44லேருந்து ஸ்டார்ட் ஆகும். யூனிஃபார்ம் சிவில் கோட்லேருந்து 44, 45, அடுத்து 46, 47, 48, அடுத்து 48A, 49, 50, 51. ஓகேவா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இந்த லிபரல் அண்ட் இன்டலெக்சுவலில் தான் இந்த ஆர்டிகல் 45 அப்படின்றது இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி. சரியா? தான் அந்த ஆர்டிகல் 45 அப்படின்றது மென்ஷன் ஆகுது. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். The ratio of the length to the height and width of the Indian national flag shall be. இந்திய தேசிய கொடியின் நீளத்தில், உயரம் மற்றும் அகலத்தின் விகிதாச்சாரம் எவ்வாறு அமைய வேண்டும்? இது என்ன கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நீளத்தில் அப்படின்றது ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நீளத்தில், உயரம் மற்றும் அகலம். சரியா? ஸோ யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குமா? இது வந்து சாஃப்ரான் கலர், அடுத்து ஒயிட்டு, அடுத்து க்ரீனில் இருக்கும். சரியா? அந்த சாஃப்ரான்றது தியாகத்தையும், ஒயிட்டுன்றது உண்மையையும், க்ரீன்ன்றது பசுமை அப்படின்றதையும், நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 ஆரக்கார்கள். ஓகேவா? அசோகரோட சக்கரத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்போங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இதில் இது 3 பங்கு இருந்ததுன்னா அது 2 பங்கு இருக்கும். அப்போ 3:2 அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். சரியா? இதில் அந்த வேர்டிங் தான் முக்கியம். லென்த் டு தி ஹைட் அண்ட் வித் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா இப்படி வெர்டிகலாக நினச்ச மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேவா? லென்த் டு தி அப்படின்னு இந்த லென்த்தில் இதை பார்த்துக்கோங்க. இதில் பார்க்குறாங்க அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு மென்ஷனும் இதை வந்து 2ஆவதும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்படி பார்க்கும்போது இது 3ஆகவும் இது 2ஆகவும் இருக்கும். இதுவே திருப்பி கேட்குறாங்க
லென்த் டு தி வித் அண்ட் ஹைட் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா 2:3 அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா? ஓகே. ஸோ இப்போ இதில் வேறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ளாக் கோட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளாக் கோட் இது வந்து 2002 கொண்டு வந்திருப்பாங்க. கொடி சம்மந்தப்பட்ட சில நடைமுறைகள். ஒரு இன்ஸ்டியூஷன் ஒருத்தங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல் ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, அடுத்து வீடுகளில் வந்து இந்த கொடிகளை பயன்படுத்துகிறாங்கன்னா அதுக்கான நடைமுறைகள் என்னென்ன. இதை ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா 2021லேயும் 2022லேயும் பார்த்திங்க அப்படின்னா சில திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் ப்ரொசீஜர்லாம் எதுவும் கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குற ப்ரொசீஜர்ஸ் மட்டும்தான். ஸோ பார்லிமெண்ட் இதை கொடுத்த அமெண்ட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றலாம் எதுவும் அவசியம் கிடையாது. சரியா? இது சம்மந்தமாக வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா தேசிய அளவில் தேசிய கௌரவ மதிப்பு சட்டம் அப்படின்றத போட்டிருப்பாங்க 1971. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த நேஷ்னல் ஃப்ளாகை நம்ம என்ன பண்ணால் மதிக்கணும். குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து எரிக்கிறது கிழிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அதில் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த தேசிய கௌரவ பாதுகாப்பு சட்டம் இல்லைனா மதிப்பு சட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த நினைவு சின்னங்களுக்காக. சரியா? நினைவு சின்னங்கள் அப்படின்னா அதில் வந்து கொடி அப்படின்றதும் வரும். அது இல்லாமல் இந்தியாவோட நினைவு சின்னங்கள் எல்லாருமே அது கீழே வரும். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து இதில் ஒரு கேஸ் ஒன்று வரும். கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிஜு இமானுவேல் கேஸ். ஓகேவா? பிஜு இமானுவேல் கேஸ். இதுக்கும் நம்ம தேசிய கீதம் பாடுறதுக்கும் ஒரு ஒத்துமை ஒன்று வரும். இந்த தேசிய கீதம் பாடும்போது எந்திரிச்சு நிற்காமல் ஸ்கூல் பசங்க கேரளாவில் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இன்சிடென்ட் அவங்க வந்து பாடலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாடாமல் இருக்கும் போது வந்து தேசிய கீதத்தை வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்குது, இந்த சட்டத்தை வந்து எதிர்க்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். இந்த பிஜு இமானுவேல் கேஸ் அப்படின்றத பார்த்து அது என்ன சொல்லுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ரைட். அடுத்து பாருங்கள், சூஸ் தி ரைட் மேட்ச். சரியான பொறுத்தவரை தெரிஞ்சிரு. இந்த வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972, வாட்டர் ஆக்ட். ஓகே, வாட்டர் அப்படின்றது முழுமையான நீர் சட்டம்னு கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு வந்திருக்கணும். பட் ஓகே. அடுத்து காற்று சட்டம், என்விரான்மெண்டல் ஆக்ட். சரியா? இந்த வைல்ட் லைஃப் ஆக்ட் அப்படின்றது 1972 கரெக்டு. அடுத்து வாட்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இது 1974ன்றதும் கரெக்டு. அடுத்து காற்று சட்டம் 1982 கொடுத்துருங்களா. இதை பொறுத்த வரைக்கும் 1983. ஓகேவா? காற்று சட்டம். அடுத்து சுற்றுச்சூழல் சட்டம் அப்படின்றது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் முழுமையாக வந்திருக்கணும். என்னமோ ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு முழுசாக வந்திருக்கணும். நிறைய இடங்களில் ப்ரொடெக்ஷன் சேஃப்டின்ற வார்த்தையெல்லாம் விட்டுட்டாங்க. சரியா? ஸோ 1986 இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் 3யும் 4ம், அதாவது ஸ்டேட்மெண்ட் 3யும் 4ம் ராங்காக இருக்குது. 1 and 2 வந்து கரெக்டாக இருக்குது. இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா புலி பாதுகாப்பு சட்டம், ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்றத போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து எலிஃபண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதுக்கடுத்து crocodile ப்ரொடெக்ஷன் ஆக்ட், முதலை பாதுகாப்பு சட்டம் போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து டார்டாய்ஸ், ஆமைகள் பாதுகாப்பு சட்டம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எப்போ போட்டாங்கன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். யூஸ்வலாக போன கிளாஸ் நம்ம வந்தப்போ என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா லைவ் டிஸ்கஷனாக போயிருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஷன் நீங்கள் போன தடவை நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 18-20 பேர்கிட்ட கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் பார்த்துருந்தீங்க கூட. யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த நிறைய விஷயம் கொஷின்ஸ் கேட்குறது நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணுன்றனால தான் நிறைய பேர் பார்த்துட்டு செஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை மட்டும் சொல்லிவிட்டு கூடவே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான கேட்குற கொஷின்ஸுக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறையா நம்ம உங்களுக்கான டவுட்ஸ் அண்ட் கொரிஸும் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்து பாருங்கள், மனித உரிமைகளுக்காக சான் பிரான்சிஸ்கோ நகரில் எந்த ஆண்டு மாநாடு நடைபெற்றது? சான் பிரான்சிஸ்கோ கான்ஃபரன்ஸ் வாஸ் கன்வென்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் இன் விச் இயர்? ஓகேவா? இந்த மனித உரிமைகள் பிரகடனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் இதில் நம்ம பார்க்கும்போது பார்ப்போம். ஒரே எக்ஸாமில் நிறையா கொஷின்ஸ் இந்த ஹியூமன் ரைட்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க, நம்ம பார்ப்போம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 1993 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 17 ஏப்ரல் 1997 அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு இந்த 1945. அதுக்கடுத்து அவங்களோட பிரகடனம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொக்ளமேஷன் வந்து December 10, 1948 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம அந்த December 10 ஹியூமன் ரைட்ஸ் டேவாக நம்ம வந்து கொண்டாடுறோம். சரியா? அடுத்து பாருங்கள், இதில் வேறு என்ன அந்த இயர் வச்சு நம்ம சும்மா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 1944 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கலாம். இந்த டைமில் வந்து சிஆர் பிளான், சிஆர் ஃபார்மான்றதை ராஜாஜி கொடுத்துருப்பாரு. ஸோ அடுத்து இந்த 1942 பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் வந்து குயிட் இண்டியா மூமெண்ட் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, வெள்ளையனே வெளியேறு இயக்கம்.
அதுக்கு அடுத்து இந்த 1948 ஆல்மோஸ்ட் அந்த ஜூனில் தான் வந்து நமக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கிளமண்ட் அட்லின்ற அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கு இன்பிட்வீனில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி 1947 ஆகஸ்ட் 29 கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ எழுத ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டை பார்த்தீங்கன்னா February 21, 1948 தான் வந்து கொடுப்பாங்க. சாரி 1949 கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இந்த டியூரேஷன் அப்படியே போயிட்டுருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு, no one shall be subjected to torture or to cruel, inhuman or degrading treatment or punishment. Which article in UDHR, okay, where above the words nominated. Sorry, no one shall be subjected to torture or cruel, inhuman or degrading treatment or punishment. Which article in UDHR where the above words mentioned. எந்த ஒரு நபரையும் கொடுமையான முறையில் துன்புறுத்தப்படுவதோ சித்திரவதை செய்வதோ மிகவும் கண்டிக்கத்தக்கது. மேற்கூறிய வார்த்தைகள் UDHR மனித உரிமை பிரகடனம் எந்த உட்பிரிவின் கீழ் உட்படுத்தப்பட்டுள்ளது? இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க ஆர்டிக்கல் நம்ம பார்க்குற ஆர்டிக்கல் கிடையாது. சரியா? நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஆர்டிக்கல் கிடையாது. இது வந்து UDHRல கொடுத்த ஆர்டிக்கல், மனித உரிமை பிரகடனத்தில் கொடுத்த ஆர்டிக்கல். சரியா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான ஆர்டிகல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடிக்கடி இப்போ ரீசெண்ட் டைமில் TNPSC இந்த கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த 30 என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் பாருங்கள், என்னென்ன ஆர்டிகல் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணுவோம். UDHRோட ஃபஸ்ட்டு 30 ஆர்டிகல். UDHR அப்படின்னா யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அடிப்படை கோட்பாடு உறுப்புகள் 1, 2. இதை திரும்ப மறுபடியும் இங்கிலீஷில் ஒரு வெர்ஷன் பார்ப்போம். ஸோ ஆர்டிகல் 1, 2 என்ன கொடுக்குறது பாருங்கள். அனைத்து மனிதர்களும் சுதந்திரமாகவும் கண்ணியத்திலும் உரிமைகளும் சமமானவர்களாகவே பிறக்கிறார்கள். பிறக்கும் போது இருக்கிற கான்செப்ட் சொல்கிறாங்க. அடுத்து ஆர்டிகல் 2, இதில் இனம், நிறம், பாலினம், மொழி, மதம் என எந்த பாகுபாடும் இன்றி அனைவரும் இந்த உரிமைகளுக்கு உண்டு. எதுனா இந்த மனித உரிமைகள் உண்டு. ஸோ இதில் செகண்ட் பாருங்கள், தனிநபர் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு. இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 3லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. நம்ம இதே மாதிரி சப்ஹெட்டிங் எதில் பார்த்துருப்போம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்துருப்போம். சரியா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து 6 டைப்ஸ் இருக்குது. ஆரம்பத்தில் 7 டைப்ஸ் இருக்கும். அதில் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது நீக்கியிருப்பாங்க. இன்னொன்று வந்து மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம், அடுத்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதுக்கடுத்து ரைட்ஸ் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இதுலேயும் சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 3 பாருங்கள், வாழ்வதற்கும் சுதந்திரத்திற்கும் தனிநபர் பாதுகாப்பிற்கான உரிமை. ஆர்டிகல் 4 எதில் அப்படின்னா இது எல்லாமே UDHRல உள்ளதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அடிமைத்தனம் மற்றும் அடிமை விவகாரத்திலிருந்து விடுதலை. ஆர்டிகல் 5 இதை தான் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, கவனிங்க. சித்திரவதை அல்லது கொடூரமான மனிதாபிமற்ற தண்டனையிலிருந்து பாதுகாப்பு, இதான் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து 6 பாருங்கள், சட்டத்தின் முன் ஒவ்வொரு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா? சட்டத்தின் முன் ஒவ்வொருவரும் ஒரு நபராக அங்கீகரிக்கப்படும் உரிமை. ஆர்டிகல் 7 சட்டத்தின் முன் அனைவரும் சமமான சட்ட பாதுகாப்புக்கான உரிமை. இதை நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா ஆர்டிகல் 14ல் பார்ப்போம், நம்ம இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். சரியா? ஆர்டிகல் 8 பாருங்கள், அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நீதிமன்றங்கள் மூலம் தீர்வு பெறும் உரிமை. இதை நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா ஆர்டிகல் 32ல் பார்ப்போம். ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஆர்டிகல் 9 தன்னிச்சையான கைது, தடுப்பு, காவல் அல்லது நாடு கடத்தப்படுவதிலிருந்து பாதுகாப்பு. இது நம்ம ஆர்டிகல் 22ல் பார்ப்போம். சரியா? இங்கே ஆர்டிகல் 9ல் இருக்குது. அடுத்து ஆர்டிகல் 10 பாருங்கள், சுதந்திரமான மற்றும் நடுநிலையான நீதிமன்றத்தில் பொது விசாரணைக்கான உரிமை. ஓகே. அடுத்து ஆர்டிகல் 11 குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒருவர் நிரபராதி என கருதப்படும் உரிமை. அடுத்து தேர்ட் பார்ட் பாருங்கள், சமூகத்தில் தனிநபர் உரிமைகள். ஆர்டிகல் 12லேருந்து 17 வரைக்கும். 12 என்ன சொல்றது பாருங்கள், தனிப்பட்ட ரகசியம் மற்றும் அந்தரங்க பாதுகாப்பு, பிரைவசி இருக்கணும். பிரைவசி பற்றி கொடுக்குறது ரொம்ப முக்கியமான ஆர்டிகல், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்டிகல் 13 பாருங்கள், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லவும் வசிக்கவும் சுதந்திரம். இதை நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 19ல் 1ல் டி, அதுக்கப்புறம் இ அப்படின்றத பார்ப்போம். சரியா? இங்கே ஆர்டிகல் 13ல் இருக்குது. அடுத்த ஆர்டிகல் 14 பாருங்கள், துன்புறுத்துவதிலிருந்து தப்பிக்க பிற நாடுகளில் புகலிடம் தேடும் உரிமை. ஓகேவா? ஸோ வேற ஒரு நாட்டுக்கு தப்பிச்சு போகிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இது எதை மீனிங்னா தப்பிச்சு போகிறனா தப்பு பண்ணி தப்பிச்சு போகிறது கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு நாட்டில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, 2 நாடுகளுக்கு நடுவில் சண்டை, நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுனால அங்கேருந்து வேற ஒரு நாடுக்கு மைக்ரேட் ஆகி வர்றது, அதை பற்றி சொல்கிறாங்க. சில நாடுகள் அதை வந்து ஏற்றுப்பாங்க, சில நாடுகள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதையும் இல்லை கன்சிடர் பண்ணிக்கணும், அவங்களோட பாதுகாப்புக்காக ஒத்துக்க மாட்டாங்க. சரி, அடுத்து ஆர்டிகல் 15 பாருங்கள், ஒரு நாட்டின் குடியுரிமையை பெறுவதற்கான உரிமை. அடுத்து 16
திருமணம் செய்து குடும்பம் நடத்துவதற்கான உரிமை ஆர்டிகல் 16. அடுத்து 17 பாருங்க, சொத்துரிமை தனியாகவோ அல்லது கூட்டாகவோ சொத்து வைத்திருக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆர்டிகல் 31 இருந்திருக்கும். அதை நம்ம நீக்கி எங்கே வச்சுருப்போம் அப்படின்னா 300A பார்ட் 12 வச்சுருப்போம். சரியா? அடுத்து 4th சப்ஹெட்டிங் பாருங்கள், அடிப்படை சுதந்திரங்கள் ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம். அதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 18 21 வரைக்கும். ஆர்டிகல் 18 பாருங்கள், சிந்திக்கும் சுதந்திரம், மனசாட்சி மற்றும் மத சுதந்திரம் அப்படின்றது 18 கொடுத்துருக்கோம். அடுத்து 19 கருத்து மற்றும் வெளிப்பாட்டு சுதந்திரம், இது வந்து பேச்சுரிமை. இதே 19 தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் இருக்கும். சரியா? ஸோ சில இதெல்லாம் காமனாக வருது, சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்க கண்டென்ட்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுப்போம். அடுத்து ஆர்டிகல் 20 பாருங்கள், அமைதியான முறையில் கூடுவதற்கும் சங்கம் அமைப்பதற்குமான உரிமை. இது நம்ம எங்கே பார்ப்போம்? ஆர்டிகல் 19 சி அப்படின்றது பார்ப்போம். அடுத்து 21 பாருங்கள், அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கும் மற்றும் சுதந்திரமான தேர்தல்களில் வாக்களிப்பதற்குமான உரிமை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபண்டமெண்டல் நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ரைட் டு ஓட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மக்களுக்கு உண்டு கான்ஸ்டியூஷன் படி. பட் ஆனால் அது எங்கே ஒரு இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆர்டிகல் 326 படி என்ன சொல்லியிருப்பாங்க? உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயோ டியூட்டிஸ்லேயோ இருந்திருக்காது. சரியா? ஆனால் இங்கே ஓட்டு போடுறது மனித உரிமை அப்படின்றதுல ஆர்டிகல் 21 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 5th சப்ஹெட்டிங் பாருங்கள், பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார உரிமைகள். ஆர்டிகல் 22 27 மொத்தமாக 30 பார்ட்ஸ் 30 ஆர்டிகல்ஸ் இதில் இருக்குது. எதுலனா UDHRல. அதில் 22 பாருங்கள், சமூக பாதுகாப்புக்கான உரிமை. 23 வேலை செய்வதற்கான உரிமை, சம வேலைக்கு சம ஊதியம் மற்றும் தொழிற்சங்கங்களில் சேரும் உரிமை. இது எல்லாமே நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா 39D அதிலெல்லாம் பார்ப்போம். சரியா? அடுத்து ஆர்டிகல் 24 பாருங்கள், ஓய்வு மற்றும் ஓய்வு நேரத்திற்கான உரிமை. வேலை நேரம் வரையறுக்கப்பட வேண்டும். சரியா? இப்போ பார்த்தாலும் வேலை சொல்லியே கொள்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்குமா? அந்த மாதிரி இல்லாமல் மனிதனாக பிறந்தவங்களுக்கு எங்களுக்கு ஓய்வு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. ரைட்டா? அடுத்து ஆர்டிகல் 25 உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ வசதி உள்ளிட்ட போதுமான வாழ்க்கை தரத்திற்கான உரிமை. பேசிக் நீட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆர்டிகல் 26 கல்வி கற்கும் உரிமை. இதில் பாருங்கள், நம்ம 21A சேர்த்துருப்போமா? இதில் UDHRை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 26 இருக்குது. இந்த மாதிரி சிமிலராக இருக்கிறத கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாலே மேக்ஸிமம் முக்கியமான கண்டு புரிஞ்சிடும். கொஷின்ஸில் அதான் கேட்பாங்க, எழுதிடலாம். சரியா? அடுத்து 27 பாருங்கள், சமூகத்தின் கலாச்சார வாழ்வில் பங்கேற்கும் உரிமை. ஓகேவா? சமூகத்தோடு எல்லாரும் நம்ம ஒரு இடத்துக்கு போய் மீட் பண்ணி போகிறது வர்றது, எல்லாரோடையும் அந்யோன்யமாக நடந்துக்கிறது. ஸோ எல்லாரோடையும் ஒரு கலாச்சார விழாவில் பங்கேற்கிறதுல ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்களில் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆர்டிகல் லாஸ்ட் பார்ட் பாருங்கள், மொத்தம் இதில் UDHR எத்தனை பார்ட் இருக்குன்னு கேட்டால் 6. இங்கே நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எத்தனை டைப் இருக்குன்னா அதுவும் 6 தான். சரியா? நிபந்தனைகள் மற்றும் கடமைகள் ஆர்டிகல் 28 29 30. சரி, 28 என்ன சொல்லுது பாருங்கள், இந்த உரிமைகள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சமூக மற்றும் சர்வதேச ஒழுங்கிற்கான உரிமை. ஓகேவா? 29 ஒவ்வொருவருக்கும் சமூகத்தின் மீது சில கடமைகள் உள்ளன. 30 இந்த பிரகடனத்தில் உள்ள எந்த ஒரு உரிமையையும் மற்றவர்களின் உரிமைகளை அளிப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது. இந்த 29லையும் கொடுத்துருக்கிறத எதுக்கு பயன்படுத்தணும்? மற்றவங்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரகடனத்தில் உள்ள எந்த ஒரு உரிமையையும் மற்றவர்களின் உரிமையை அளிப்பதற்கு பயன்படுத்தக்கூடாதுன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. எனக்கு பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதனாலும் பேசக்கூடாது. அதான். அடுத்து அதே வருஷன் இங்கிலீஷில் பாருங்கள், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். சரியா? ஸோ அதில் ஆர்டிகல் 1 30 வரைக்கும் இருக்குது. 1 ஈக்குவாலிட்டி. அடுத்து ஃப்ரீடம் ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷன். அடுத்து 3 பாருங்கள், லைஃப், லிபர்ட்டி அண்ட் செக்யூரிட்டி. 4 பாருங்கள், ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்லேவரி, அடிமை முறையிலேருந்து ஒழிப்பு. அடுத்து ஃப்ரீடம் ஃப்ரம் டார்ச்சர். இதான் நமக்கு கேட்டிருந்த கொஷின். கிளியரா? அடுத்து ரெகக்னேஷன் ஆஸ் அ பர்சனல் பிஃபோர் லா. அடுத்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி லா. நமக்கு இங்கே 14 பார்ப்போம், இங்கே 7 இருக்குது. அடுத்து 8 பாருங்கள், ரெமிடி பை ட்ரிபுனல். 9 ஃப்ரீடம் ஃப்ரம் ஆர்பிட்ரி அரெஸ்ட். 10 ஃபேர் பப்ளிக் ஹியரிங். 11 இன்னோசன்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி. அடுத்த 12 ப்ரைவசி. 13 ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். 14 asylum. You have the right to seek asylum in the other country from persecutions. சரியா? ஸோ 15 பாருங்க, நேஷனாலிட்டி. அடுத்து 16 மேரேஜ் அண்ட் ஃபேமிலி. 17 ப்ராப்பர்ட்டி. 18 ஃப்ரீடம் ஆஃப் பிலீஃப். 19 ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன். 20 ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி. 21 டேக் அ பார்ட் இன் கவர்மெண்ட். 22 சோஷியல் செக்யூரிட்டி. 23 ஒர்க். 24 ரெஸ்ட் அண்ட் லெஷர். 25 adequate living standard. 26 education. 27 participate in cultural life. 28 social order. 29 mutual responsibility and last one 30 UDHR கடைசி 30th
ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்டேட் ஆர் பர்சனல் இன்டர்ஃபரன்ஸ். சரியா? ஸோ அடுத்த நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். இல்லை கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்றதையும் பார்த்துருப்போம். மீதி இருக்கிறதுக்கான ஆப்ஷனையும் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இப்போ அதில் நமக்கு கேட்டிருந்த கொஸ்டின் பாருங்கள், எந்த ஒரு நபரையும் கொடூரமான முறையில் துன்படுத்தப்படுவதோ சித்திரவதை செய்வதோ கண்டிக்கத்தக்கது அப்படின்றத மேலே பார்த்துருப்போம்னா அந்த ஆர்டிக்கல் 5 அப்படின்றதில் பார்த்துருப்போம். எதுக்கு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து சொன்னோம் அப்படின்னா, ஒரு ஆள் சொல்லிட்டோம், ஒன்ஸ் எடுத்து கொடுத்து நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வச்சு ஆர்டிகல்ஸ் வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரியா? அதனால் அதை நம்ம போன்ஸ் படிக்கும் போது சேர்த்து படிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய ஆர்டிகல்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நிறையா பார்ப்போம், கான்ஸ்டியூஷனில் பார்ப்போம். இதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சோம்னா ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். கம்பேர் பண்ணி படித்தோம்னா புரிஞ்சிடும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆர்டிகல் 30ல் சப்கிளாஸ் 1 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிராண்ட்ஸ் மைனாரிட்டிஸ் தி ரைட் டு டேஷ். இந்திய அரசியலமைப்பினுடைய பிரிவு 30(1) சிறுபான்மையினருக்கு எந்த உரிமையை வழங்குகிறது? ஸோ அந்த 30(1)ன்றதை பொறுத்த வரைக்கும் இந்த மைனாரிட்டி ரைட்ஸ் அப்படின்றத பொறுத்த பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி பீப்புள்னாலே முதல்ல ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பாப்புலேஷனில், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்குவிஸ்டிக்ஸில். சரியா? ஒன்று மொழிகள் சார்ந்த சிறுபான்மையினர், இன்னொன்று வந்து மக்கள் தொகையில் சிறுபான்மையினர். சரியா? ஸோ இவங்களோட ப்ரொடெக்ஷனை பற்றி சொல்கிற ஆர்டிகல்ஸ் 29 and 30 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருப்பாங்க. இது உள்ள சப் கிளாஸில் பார்க்கும்போது 29ல் 1 இருக்கும், 29ல் 2 இருக்கும். ஸோ அந்த 30ல் 1 எல்லாமே சிமிலர் தான். சரியா? 30ல் 1 எல்லாமே சிமிலர் தான். சரியா? ஸோ இப்போ இந்த 30ல் 1 என்ன சொல்லுது பாருங்கள், கல்வி நிறுவனங்களை நிறுவுதல். ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அப்போ இந்த 29 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சிறுபான்மையினர் மட்டும் இல்லாமல் மைனாரிட்டி பீப்புள் மட்டும் இல்லாமல் யாருக்கு வேணாலும் அவங்களோட லாங்குவேஜ் பற்றி, அவங்களோட ரேஸ் கல்ச்சர்ஸ் பற்றி, ஓகேவா, அதில் ஏதாவது வந்து பாதுகாப்பு வேணும், ப்ரொடெக்ஷன் வேணும்னா அதை அவங்க கேட்டு வாங்கிக்கலாம், அதை வந்து நிரூபிக்கலாம் அப்படின்றத சொல்லும். சரியா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும்னா, அந்த 29ல் 1 அப்படின்றது கீழே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே ஏறுதழுவுதல் இருக்கா தமிழ்நாட்டில், அதை வந்து நம்மளோட கல்ச்சுரல் ரைட்ஸாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கொண்டு வந்து இதை வந்து பாதுகாக்கப்பட்டதாக மாற்றிருப்போம். சரியா? ஸோ இந்த 29ல் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம், கேஸ்ட், ரிலிஜன், அதுக்கடுத்து செக்ஸ், அதன் அடிப்படையில் எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் காட்டக்கூடாது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ரைட்? எதில் காட்டக்கூடாதுன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில், கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன்ஸில். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வேறு இதில் இடஒதுக்கீடு பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னா, ரிசர்வேஷன்றது ஆரம்பத்தில் எங்கேருந்து வர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த 1951 பார்த்தீங்கன்னா இந்திர சகானி கேஸ், 1950 செண்பகம் துரைராஜன் கேஸ் நடக்கும். இந்த கேஸோட விளைவில் தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆர்டிகல் 15ல் 4 அப்படின்றத சேர்த்துருப்பாங்க. சரியா? அந்த 15ல் 4 என்ன சொல்லுது அப்படின்னா, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், அதுக்கப்புறம் அதர் பேக்வேர்ட் கிளாஸ். எதில் அப்படின்னா சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி. சரியா? யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எஜுகேஷனில் ரிசர்வேஷன் கொடுக்கறது, ஸோ அதோட கண்டினியூஷனாக பார்த்திங்க அப்படின்னா 1992 இந்திர சகானி கேஸ் நடக்கும். இதுக்கடையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நிறையா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது 69%ன்றது ஃபஸ்ட்டு 49லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு கவர்மெண்ட்டு மாற ஒரு டைம் வந்து இந்த 69%ன்றதை கொண்டு வந்துடுவாங்க. இல்லை 69ன்றது 31 பார்த்தீங்கன்னா 31%ன்றது ஜென்ரலுக்கு. இந்த 69 எப்படி படிச்சிருப்பாங்கன்னா, பிசிக்கு 26.5%, அடுத்து பிசி முஸ்லீமுக்கு 3.5%, அதுக்கடுத்து ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 15, ஷெட்யூல்டு காஸ்ட்டு அருந்தது இருக்குது பார்த்தீங்கன்னா 3, அடுத்து ஷெட்யூல்டு ட்ரைபு பார்த்தீங்கன்னா 1%. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே சப் கிளாஸ் சில ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. யாருக்குன்னா பிஎஸ்டிஎம்க்கு இருக்கிறவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கடுத்து வேறு டிஃபென்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் அதில் வந்திருக்கும். சரியா? ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா, இந்த பிராமின்ஸ், அதுக்கடுத்து சத்திரர், சூத்திரர், வைசியர், இந்த 4 வர்ணங்களுக்கு வெளியில் இல்லாதவங்கள சப்ரஸ்ட் கிளாஸ் பீப்புள், தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தராக வெளியில் வர ஆரம்பிப்பாங்க. 1891-92 அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா திராவிட மகாஜன சபை, ஆதி திராவிட மகாஜன சபைன்ற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திராவிட மகாஜன சபை 1891 ஐதாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1892 இல்லைனா 93 2 டேட்டாக இருக்கும். ஸ்கூல் புக் டேட்டா படி 1893, ஆத்தர் புக் வெளி சோர்ஸ் டேட்டா படி பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் சார் புக் டேட்டா படினா 1892 ஆதி திராவிட மகாஜன சபைன்றது ரட்டமலை சீனிவாசன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அந்த டைமில் தான் 1891 ஃபர்ஸ்ட் 2வது டைம் வந்து பாப்புலேஷன் சென்சஸ் வந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா
இந்த சப்ரஸ்ட் கிளாஸ் பீப்புளை வந்து ஜாதியற்ற திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கேஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்க 2 பேருமே. ஓகேவா? அதாவது அயோத்திதாசனும் சரி, ரெட்டமலை சீனிவாசனும் சரி. ஸோ இதோட கண்டினியூவேஷனாக அடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இனிஷியேஷன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து 1909 வந்து நான் பிராமின் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பிராமணர் வல்லதோர் அமைப்பிலான சங்கம். அடுத்து மெட்ராஸ் யுனைடெட் லீக்ன்ற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களோடலாம் வந்து சி நடேசனார் அப்படின்றவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரிப்ளிகேனில் ஒருத்தவங்களுக்கு வந்து அதாவது நான் பிராமின்ஸ்க்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அடுத்து 1916 என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகும். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகி அதுக்கடுத்து சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் அப்புறம் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ரெண்டுமே மெர்ஜ் ஆகி அடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்ற பேர் வரும். எதன் மூலியமாக அந்த பேர் வரும்னா அதில் வந்து இங்கிலீஷ் ஒரு பத்திரிக்கை ஒன்று, அதாவது செய்தித்தாள் நியூஸ் பேப்பர் ஒன்று ஃபேமஸ் ஆகிருந்திருக்கும். அவங்க வச்சிருந்த 3 நியூஸ் பேப்பரில் அந்த 3 நியூஸ் பேப்பரில் இந்த ஜஸ்டிஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்களோ அதே பேரை இங்கேயும் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட இனிஷியேஷனில் நிறையா அடுத்தடுத்து ரிசர்வேஷன்ஸ் நிறையா கிடைக்க ஆரம்பிக்கும். அதில் முத்தையா அப்படின்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இதில் கோட்டா சிஸ்டம் அப்படின்றத அறிமுகப்படுத்துவார். அதனால தன்னோட குடியரசு அப்படின்ற பத்திரிகையில் பெரியார் வந்து அந்த முத்தையா வாழ்கர்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்திருப்பார். ஸோ அதோட கண்டினியூஷனாக நிறையா ரிசர்வேஷன்ஸ் ஃபார்மேஷனாக வர ஆரம்பிக்கும். ரிசர்வேஷனுக்காக பார்த்திங்க அப்படின்னா நிறையா கமிஷனும் போட்டிருப்பாங்க. சட்டநாதன் கமிஷன் அப்படின்றத போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து மண்டல் கமிஷன் அப்படின்றத சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருப்பாங்க. சரியா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து அம்பாசங்கர் கமிட்டின்னு ஒன்று எம்ஜிஆர் பேரில் போட்டிருப்பாங்க. அந்த சட்டநாதன் கமிஷன் வந்து டிஎம்கே பேரில் கலைஞர் இருந்தப்போ போட்டிருப்பாங்க. இவங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அம்பாசங்கர் கமிஷன் தான் பார்த்தீங்கன்னா கிரிமி லேயர்ன்ற விஷயத்தை கொண்டு வரதுக்காக ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. பட் ஆனால் அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்து 1994 தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்த 69% பிரச்சனை வர ஆரம்பிக்கும் இந்த இந்திர சகானை கேஸ்னால. அப்போ தான் நம்ம ஆர்டிகல் 31C அப்படின்றத யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஷெட்யூல் நம்பர் 9 ஓகேவா, அதாவது லேண்ட் ரிஃபார்ம் அப்படின்றதில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ அதை கொண்டு போய் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அதுக்கு அடுத்து மறுபடியும் 2007 வந்து ஒரு கேஸ் நடக்கும். என்ன அப்படின்னா கோயில் கோ அப்படின்ற கேஸு. இன்கேஸ் இதில் ஷெட்யூல் நம்பர் 9 வச்ச ஏதாவது ஆக்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறுற மாதிரி இருக்குது, இல்லை எங்களுக்கு வந்து வேணான்னு தோன்ற மாதிரி இருக்குது, இல்லை இல்லைலாம் கான்ஸ்டியூஷனை மீறுற மாதிரி அமையுது அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் இன்வால்வ் ஆகிட்டு அதில் வந்து ரிவோக் பண்ணிவிடுவாங்க. இது 1971 அப்புறம் நீங்கள் வச்சுருந்த எந்தெந்த ஆக்ட்லாம் கொண்டு போய் வச்சிங்களோ அது எல்லாத்தையுமே ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்துவோம்னு சொல்லிட்டு அந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க 2007 வந்த கோயில் கோ கேஸில். சரியா? இதுக்கடுத்து நாகராஜன் கேஸ் நடக்கும். அதுக்கடுத்து அப்படியே கண்டினியூஷனாக போகும். இப்போ நம்மளோட 16% சேஃபா அப்படின்னா சேஃப் இல்லை, பட் இன்கேஸ் சுப்ரீம் கோர்ட் ஏதாவது நினச்சாங்கன்னா பிரச்சனை வந்தது அப்படின்னா மாற்றலாம். அதுதான் இப்போதைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதான். இதான் அதோட ரிசர்வேஷன் பற்றின ஒரு ஷார்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? அடுத்து பாருங்கள். ஓகே, இதில் இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் பாருங்கள். இதில் ஆப்ஷன் டி பாருங்கள், கன்சியூம் தி லாங்குவேஜ், மொழியை பேணி காத்தல்னு இருக்கா. ஓகே, உங்களுக்கு இதில் கொஸ்டின் ஓகேவா, சிறுபான்மையினரோட மொழி பாதுகாப்பிற்காக ஒரு சிறப்பு அதிகாரியை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல் என்ன, அதுக்கான பவர் யாருக்கிட்ட இருக்குது. சரியா? மொழியியல் சிறுபான்மையினருக்கான சிறப்பு அதிகாரியை நியமிக்கும் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது, அதுக்கான ஆர்டிக்கல் என்ன. சரியா? அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்காக ஒரு ஆஃபீஸரை போடுறதுக்கான ஆர்டிக்கல் தான் அதோட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த ரைட் டு எஜுகேஷன் Act in 2005 originally extended to the whole of the Indian except எது நீங்களாக இந்தியா முழுவதும் கல்விக்கான சட்டம் 2005 விரிவுபடுத்தப்பட்டது. ஆக்சுவலாக அந்த 2009 கொடுத்துருக்கணும், 2005 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கொஷின்லேயே கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கும்போது யார் வருவாங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா? பட் இப்போது வந்து 2019 அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து அதோட ஸ்பெஷல் ப்ரொவிஷன் சிறப்பு அந்தஸ்து நீக்கி இந்தியாவோட ஒரு யூனிட் டெரிட்டரியாக மாறிடுச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2ஆக உடச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்னு மாற்றிட்டோம். அதனால் வந்து இந்தியாவோட ஒரு யூனிட் டெரிட்டரி ஆனதுனால இப்போது இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். எங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த டைமில் அப்ளிகபிள் ஆகலை. சரியா? இது ஏதோ பழைய உள்ள கதைகள்லாம் கேட்டு வச்சுருக்காங்க. இது ரீசெண்டாக 2026 நடந்த கொஸ்டின். சரியா? 2024 நடந்த கொஸ்டின், அப்டேட் ஆகாத பழைய கொஸ்டின் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் கொஸ்டின் பார்க்கும்போது பாருங்கள் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட்டா? வேறு இதில் என்ன கொஸ்டின் பார்க்கலாம் அப்படின்னா சிக்கிம் இந்தியாவோட 22nd ஸ்டேட்டாக மாறி இருக்கும். சரியா? 1974 35th கான்ஸ்டியூஷன் அமெண்ட் படி ஆர்டிகல் 2A சேர்த்துருப்பாங்க. இதுக்கு சிக்கிமுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 1975 36th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அதுபடி இந்த 2A நீக்கியிருப்பாங்க. ஸோ இந்தியாவோட ஒரு பார்ட்டாக வந்து சிக்கிம் ஸ்டேட்டாக மாறி இருக்கும். ஸோ இந்த நாகாலாந்தை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதெல்லாம் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ். சரியா? ஓகேவா? இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இந்த நாகாலாந்தை பற்றி எதில் கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டேட் பார்ட்
பார்ட் வந்து 5ல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரி, அடுத்து கோவாவை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கோவா வந்து இந்தியாவோட 25th ஸ்டேட்டாக மாறி இருக்கும் 1987. ஃப்ரெஞ்சு கவர்மெண்டில் இருந்திருக்கும். சரியா, கோவா போயிருக்கீங்களா? ஓகே, வேலைக்கெலாம் போயிட்டு ஜாலியாக சம்பாரிச்சிட்டு கோவா போயிட்டு வாங்க. சரியா, ரைட். நான் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள், நல்லா ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுவான், அதனால் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் NHRC ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன். இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் NHRC டேஷன் நிறுவப்பட்டது. எந்த ஆண்டு இதை நிறுவியிருக்கிறான்னு கேட்குறாங்க. ஏற்கனவே இதை பற்றி இது கண்ணு பார்த்துருந்தோம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பற்றி 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். சரியா, எப்போ நிறுவியிருக்காங்க? அக்டோபர் 12, 1993. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்துட்டா April 17, 1997 அப்படின்றது. இதே மாதிரி இன்னொரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் மறுபடியும் வரும் பாருங்கள். சரியா, ஸோ இதில் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 1991 வந்து எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா MP தொழில் முற்றுரிமை சட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து இதே அக்டோபர் 12, ஆனால் 2004 பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் தமிழ் செம்மொழியாக முதல்ல அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து 2025 குரூப் 4ல் கேட்ட கொஷின். சரியா, இந்த ஆப்ஷனை மாற்றி வச்சு கொஷின் கேட்டிருந்தாங்க. இது 2004. சரியா, ரைட். அடுத்து இந்த 1881 பார்க்கும்போது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அன்அஃபிஷியலாக முதல்ல 1872 வந்து ஒரு பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்திருப்பாங்க. அந்த டைமில் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா மேயோ அப்படின்றது வந்திருப்பார். இந்த 1881 தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஃபஸ்ட்டு சென்சஸ் எடுத்திருப்பாங்க. அப்போ வந்து ரிப்பன் அப்படின்ட்டு இருந்திருப்பார். ஸோ இந்த ரிப்பன் தான் ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்னன்ஸ், உள்ளாட்சி துறையின் தந்தை, இல்லைனா தல சுயாட்சியின் தந்தை என்ன அழைக்கப்படுவார். சரியா, ஓகே. இந்த 1881 பார்த்து வச்சுக்கோம். இந்த மாதிரி நிறைய கன்னடெலாம் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம் அப்படின்னா அங்கங்கே இந்த இயர்கள்லாம் பார்க்கும்போது படித்த விஷயங்களை ரீகால் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக தெரியுதா பாருங்கள். RTE சட்டம் 3வது கொஸ்டின் பாருங்கள். ரைட் எஜுகேஷன் சம்மந்தமாக அடுத்த கொஸ்டின். RTE சட்டம் 2009 படி பள்ளிகளின் பொறுப்பை கண்டறியவும். என்னெல்லாம் பொறுப்பு இருக்குது? அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வழங்க வேண்டும். ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஷால் ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன். கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அடுத்து கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் ஷால் ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு சச் பர்சன்டேஜ் மினிமம் 20% ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இன் எலிமெண்ட்ரி கிளாஸஸ். இந்த பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே கொஸ்டின் மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கும் பாருங்களேன். ஸோ வந்த கொஸ்டினை திரும்ப கான்செப்ட் ஒரே இதில் திரும்ப 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஸோ அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தொடக்க வகுப்புகளில் பார்த்தீங்கன்னா 25, அதாவது அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் தொடக்க வகுப்புகள் அப்படின்னா பிரைமரி அந்த கண்டிஷன்ஸில். சரியா, குறைந்தபட்சம் 25% மாணவர்களுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை அளிக்க வேண்டும். ஓகே, கரெக்ட், ஆமாம், கொடுக்கணும். அடுத்து பிரைவேட் அன்எய்டட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்கூல்ஸ் ஷால் ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு அட்லீஸ்ட் 25% சில்ட்ரன் பிலாங்கிங் டு வீக்கர் செக்ஷன் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் குரூப். தனியார் உதவி பெறாத கல்வி நிறுவனங்கள் மற்றும் சிறப்பு பிரிவு பள்ளிகளில் நலிவடைந்த பிரிவை சேர்ந்தவர்களுக்கு பின்தங்கியவர்களுக்கு குறைந்தது 25% இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வேண்டும். இது 3மே கரெக்ட். சரியா, ஆப்ஷன் பி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரைட் டு எஜுகேஷன்ன்றது இத்தனை நாள் டேரெக்டாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரைட் டு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தினது வந்து April 1, 2010 வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. 2010 பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுத்து அங்கே பில் வந்து அப்ரூவல் ஆனது 2009. சரியா, ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். அக்கார்டிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு ரைட் டு எஜுகேஷன், மறுபடியும் அதே கொஸ்டின் பாருங்கள், அதே டாப்பிக்லேருந்து கொஸ்டின். அக்கார்டிங் டு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் ஆர் லிஸ்டட் டேஷ். ரைட் டு எஜுகேஷன் கல்வி பெறும் உரிமை சட்டம் 2009 படி பின்வரும் காரணங்களில் எவையெல்லாம் பட்டியலிடப்பட்டுள்ளன? அரசியலமைப்பு சட்டத்தோடு ஒத்துப்போகுதல் அல்லது இணக்கம். ஓகேவா, கன்ஃபார்மிட்டி வித் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ். ஆமாம், கரெக்ட், கன்ஃபார்மிட்டி இருக்கணும். ஆர்டிகல் 21A அதை தான் சொல்லும். ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், குழந்தையின் முழு வளர்ச்சி. ஓகேவா, எல்லா விதமான வளர்ச்சியும் அவங்களுக்கு தேவைப்படும் இதில். அடுத்து பில்டிங் தி சைல்ட் நாலேஜ் பொட்டன்ஷியல் அண்ட் டேலண்ட், குழந்தையின் அறிவு, ஆற்றல் மற்றும் திறமையை வளர்த்தல். அடுத்து உடல் மற்றும் மனத்திறன்களை முழுமையாக மேம்படுத்துதல். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 கண்டிஷனும் வரும். அடுத்து பாருங்கள், இது எல்லாமே ஒரே எக்ஸாமில் கேட்டிருந்த கொஸ்டின். ஒரே மாதிரி ஒரே கன்னடாவில் திரும்ப 2-3 கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அடுத்து பாருங்கள்,
ஜென்ரலாக ஒரு பப்ளிக் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கொஷின். ஈவ் டீசிங், பெண்களை கேலி செய்தல் தடை சட்டம் தமிழக அரசு எப்போது நடைமுறைப்படுத்தியது? எப்போ அதை கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1998 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அந்த முதல்வன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. சரியா? அந்த முதல்வன் படம் வர்றதுக்கு கரெக்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன். இந்த படத்தில் கூட இந்த சீன் காமிச்சிருப்பாங்க. சரியா? ஒரு பொண்ணு தலையிலெல்லாம் அடிபட்டு அவர் ஒரு நாள் சேமாக இருக்கும் போது தலையெல்லாம் அடிபட்டுருப்பார். அந்த குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண வரும். அப்போ கம்ப்ளைண்ட் பண்ண வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லம் ஏரியாவில் போய்ட்டு சண்டை போட்டுட்ருப்பார்ல, அப்போ இந்த சீன் வந்து சொல்லுவார் அந்த இடத்துல. சரியா? ஸோ அப்போ பாருங்கள், இந்த ஈவ் டீசிங் அப்படின்றதுக்குள்ள ஏன் நீங்கள் வந்து இது பண்ணலன்னு அந்த கரெக்டாக அந்த படம் வரும்போது இந்த ஆக்டை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்து 1999 சொல்லணும் அப்படின்னா ஃபெரா ஆக்ட் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ன்றதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எதில் பார்க்கலாம்னா சிவாஜி தி பாஸ் அப்படின்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த ரஜினியை வந்து அரெஸ்ட் பண்ண வருவாங்க. சரியா? நான் தப்பு பண்ணல, என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்கும்போது உங்களோட லேப்டாப்ன்றதை எடுத்து காமிப்பாங்க. அப்போ ஒரு ஐடி கார்டு எடுத்து காமிப்பார், நாங்கள் சிபிஐலேருந்து வரோம், நீங்கள் இந்த மாதிரி 40,000 கோடி ரூபா வந்து ஊழல் பண்ணியிருக்கிறீங்க, உங்களை இந்த ஃபெமா ஆக்டின் கீழே கைது பண்ண வரோம்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அது 1999 கொண்டு வந்திருப்பாங்க. சரி, அடுத்து 2000 பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மொபைல் கோட் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ரைட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் விச் இயர் வாஸ் தி ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் என்ஆக்டட்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வன்கொடுமை தடுப்பு சட்டம் எப்போ போட்டாங்கன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். எப்போனா 1989. சரியா? ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஏதாவது இயர்களை பார்க்கும்போது ரிவிஷன் வச்சுக்கலாம். வென் வாஸ் த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தமிழ்நாடு? மூணு டிஸ்கஸ் பண்ணாமல் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆனால் ஆப்ஷனை பாருங்கள், தப்பாக இருக்குது. தமிழகத்தின் மனித உரிமை ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? 2000 கிடையாது, 1986 கிடையாது, 1990 கிடையாது, 1996 கிடையாது. இதுக்கு ஆப்ஷன் வந்து 1997. 1996 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஃபார்மேஷன் பண்ணலான்னு ஐடியா தான் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை இன்னும் இதுக்கான அஃபிஷியல் கீ வரல இந்த எக்ஸாமுக்கு. ஸோ இன்கேஸ் வந்திருந்தால் என்ன வந்திருக்கலாம் அப்படின்னா இந்த பின்றது வந்திருக்கும். ஸோ சிமிலராக அதான் நியர்பையில் இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா? அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி செக்ஷன்ஸ் ஆர் தேர் இன் தி யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்? ஹியூமன் ரைட்ஸில் 4வது கொஸ்டின் அடுத்து பார்க்குறோம். ஒரே கொஸ்டின் பேப்பரில் எத்தனை கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. பன்னாட்டு மனித உரிமை பிரகடனத்தின் பிரிவுகள் எத்தனை? இப்போ தான் நம்ம பார்த்தோம் அந்த 30. அதான் அந்த 30 சிம்பிளாக அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. 30. அக்கார்டிங் டு தி டேஷ் ஆக்ட் எவ்ரி சைல்டு பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 and 14. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமா, அதே கொஸ்டின் இங்கேயும் வருது பாருங்க. அதே மாதிரி கொஸ்டின். ஏஜ் பிட்வீன் 6 and 14 years as the right to full time free and compulsory education in a neighborhood school. 6 முதல் 14 வயதுள்ள முழு நேர இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் பேர் எது ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிகல் 21A. சரியா? இதான் நம்ம எப்போ சேர்த்துருப்போம் அப்படின்னா ஆர்டிகல் 21Aன்றதை பொறுத்த வரைக்கும் 2002 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் சேர்த்துருப்போம். சரியா? 43A. இந்த 43A பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது அப்படின்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர் இன் இண்டஸ்ட்ரீஸ். சரியா? 43A பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸோட நலன்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது சொல்லும். சரியா? ஓகே. அடுத்து 41Aன்றது ஒரு ஆர்டிக்கல் கிடையாது, 23Aன்ற ஆர்டிக்கலும் கிடையாது. இதெல்லாம் குழப்பறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. சரியா? ரைட். ஸோ இந்த 43A பொறுத்த வரைக்கும் எப்போ சேர்த்துருப்பாங்கன்னா இந்த ஆர்டிக்கல் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1976 சேர்த்துருப்பாங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் பார்க்கும்போது சில இடங்களில் நம்ம இந்த மாதிரி நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குழப்பறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மறுபடியும் பாருங்கள். 4வது கொஸ்டின் மறுபடியும் ஹியூமன் டிக்ளரேஷன் ஹியூமன் டெவலப்மெண்ட்லேருந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டாங்க. இந்த ரைட் டு எஜுகேஷன்லேருந்து 4 கொஸ்டின் கேட்டாங்க. சரியா? ரைட் டு எஜுகேஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் அட்மிஷன் ஆஃப் தி ஹவு மெனி பர்சன்டேஜ் சில்ட்ரன் ஃப்ரம் டிஸ்அட்வான்டேஜட் குரூப்ஸ் அண்ட் வீக்கர் செக்ஷன்ஸ். ஸோ இதில் எத்தனை பர்சன்டேஜ்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ நான் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினில் கொடுத்தது இங்கே வந்து ஆப்ஷனாக கொடுத்து கேட்குறாங்க. ஒருவேளை அது தப்பாக எழுதியிருந்தோம்னா இதுவும் தப்பு. சரியா? இதை பொறுத்தவரை இதையே சொல்கிறோம் அப்படின்னா கொஸ்டின் ஒரு தடவைக்கு 2 தடவை நமக்கு ஆப்ஷன் கிளியராக தெரியல அப்படின்னா விட்டுட்டு பின்னாடி பார்க்கணும், அடுத்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நான் ரியலைஸ் பண்ணுறேன், இவ்வளோ கொஸ்டின் ஒரே டைப்லேருந்து ஒரே கான்செப்ட்டு ஒரே டாப்பிக்லேருந்து இத்தனை கொஸ்டின் ரிப்பீட் ஆகணும்னு அப்போ தான், அதாவது நிறையா கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதுவும் இப்போ ரீசெண்டாக நடந்த 2026 நடந்த கொஸ்டின், இது மார்ச் மந்த் நடந்தது. இன்னும் டிஎன்பிசிலேருந்து இதுக்கான அஃபிஷியல் கீ கொடுக்கல.
வரும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் ஃபர்தராக. சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், ஆஸ் பர் தி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 14 டாக்ஸ் அபவுட். ஆர்டிகல் 14 பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும். சரியா? என்ன சொல்லுது? ரைட் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரியா? ஆர்டிகல் 14 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லலாம், வேறு 14ல் வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னா, இப்போ பிரசிடென்ட் வராரு நம்ம ஊருக்கு அப்படின்னா அவரையும் நம்மளையும் சமமாக ட்ரீட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. கவர்னர் வராரு, அடுத்து சிஎம் வராரு, ஓகேவா? இவங்க எல்லாமே ஒரு கான்ஸ்டியூஷனலி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலி கொஞ்சம் பெரிய ஆளுங்க. இவங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்களா? ஆர்டினரி பீப்புளை பண்ண மாட்டாங்க. அப்போது அந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகும்னா எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. சரியா? தெரிஞ்சு வச்சுக்கணும் அதெல்லாம். அடுத்து தேச விரோத நடவடிக்கையிலேருந்து நம்மளுக்கு கொஷின் கேட்கலாம். என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னா, பொடா ஆக்ட் அப்படின்றத போட்டிருப்பாங்க, ஓகேவா? காஃபி போசா அப்படின்ற ஒரு ஆக்ட் போட்டிருப்பாங்க. எப்போ போட்டாங்க, அது என்ன சொல்லுது? அடுத்து வந்து எண்ணெயோட ஒரு ஆக்ட் ஒன்று போட்டிருப்பாங்க, தேச விரோத தடுப்பு நடவடிக்கைகள் சட்டம்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அடுத்து சங்கம் மற்றும் தொழிற்சங்கங்களை நிறுவும் உரிமை. இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 19ல் சப்கிளாஸ் 1ல் சி. சரியா? 19ல் சப்கிளாஸ் 1ல் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட் த கரெக்ட் மேட்ச் விச் ரிஃப்ளெக்ட்ஸ் தி எஜுகேஷன் லா ஃப்ரீ. கீழ்கண்ட சட்டங்களை கல்வி சட்டம் இலவசம் என்ற முறையில் சரியாக பொருத்துக. சரி, கல்வி உரிமை சட்டம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். மறுபடியும் 5வது கொஸ்டின் பாருங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2019 எப்போனா அப்போ தான் பார்த்தோம், 21A 2002 86th அமெண்ட்மெண்ட்டில். அடுத்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 2019 ஆர்டிகல் 35. சரி, அடுத்து பாருங்கள், ரைட் டு எஜுகேஷன் 2010 21B அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2010 ஆர்டிகல் 35ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். சரி, இப்போ ரைட் எஜுகேஷன் 2019 நம்ம எதை படி சேர்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 21A. அப்போ இது ஒன்று ஆப்ஷனை நம்ம கிளியராக வெளியில் எடுத்துடலாம். சரி, ஓகே. இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே 1ன்றது எங்கே வருது? ஆப்ஷன் பிலையும் டிலையும் வருது. 1 and 4 கரெக்டாக வருது, இல்லைனா 1 and 2 1 கரெக்டாக வருது. சரி, அப்போ 1 and 4 பாருங்கள், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட். ஓகேவா? ஆக்ட் கொண்டு வந்தது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்றது. அடுத்து ஃப்ரீ அண்ட் எஜுகேஷன் ஆக்ட்ன்றது 2010ல் கொண்டு வந்தாங்க இல்லையா? 2009ல் கொண்டு வந்தாங்களா அப்படின்றது நம்ம கரெக்டாக பார்க்கணும். 10 வரல, 9. அப்போ இதுலேருந்து இந்த ஆப்ஷன் கட் பண்ணி விட்டுறலாம். சரி, ஓகே. அப்போ இங்கே வாங்க, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 கொண்டு வந்தாங்க. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணதா April 1 2010ல். சரியா? ஓகே, இது கரெக்டு. ஆர்டிக்கலை பாருங்களேன், ஆர்டிகல் 35 கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆர்டிகல் 35ல் வருது சம்மந்தமே இல்லாமல்? நம்ம இது வரைக்கும் எஜுகேஷன் சம்மந்தமாக பார்த்தது என்ன ஆர்டிகல் பார்த்துருக்கோம்? 21A பார்த்துருப்போம், அதுக்கடுத்து 45 பார்த்துருப்போம் டிபிஎஸ்பியில். இது எங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். இது பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியில். அடுத்து ஆர்டிகல் 51A(K)ல பார்ப்போம். இது எங்கே அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் பார்ப்போம். சரியா? ஸோ இங்கே தான் இந்த மாதிரிலாம் ஆர்டிகல் சம்மந்தமாக பார்த்தோன்னா சம்மந்தமே இல்லாமல் 35 கொடுத்துருக்காங்க. எங்கே என்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சரி, அந்த 35 என்ன சொல்லுதுன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். 35 என்ன சொல்லுது பாருங்கள், பார்லிமெண்ட் கேன் மேக் எ லா ரிகார்டிங் இல்லைனா ரிலேட்டட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரியா? அப்போ அடிப்படை உரிமைகள் தொடர்பாக சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உள்ளது அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் அந்த 35. அப்போது இது சம்மந்தமாக தான் என்ன, இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த 21A சேர்த்துருப்பாங்க. சரியா? அப்போ இதை சேர்க்கும் போது இதுக்கும் இந்த 3 ஆர்டிகளுக்கும் 4 ஆர்டிகளுக்கும் 4 கண்டென்ட்டுக்கும் இன்டர்லிங்க் ஆகுது. அப்போ ஆகும்போது ஆர்டிகல் கண்டென்ட் 1 to 1 சரி அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சரியா? கொஞ்சம் கவனமாக அந்த இடத்துல பார்த்து பண்ணணும். ரைட், அடுத்து பாருங்கள், இதில் இன்னொரு கண்டென்ட்டும் நம்ம சேர்த்து பண்ணலாம். ஆர்டிகல் 13 அப்படின்றத நீங்கள் ஒன்று கேள்விப்படுவீங்க. சரியா? 13 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்லிமெண்ட் கேன் மேக் எ லா ரிகார்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு, அதுபடி தான் 21A சேர்த்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ மறுபடியும் பார்லிமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆர்டிகல் 35 பவரை பயன்படுத்தி இந்த 21A மறுபடியும் ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. 6லேருந்து 14 வயசுன்றது பதிலாக 10லேருந்து 15 வயசுன்னு மாற்றுறாங்க. இது எல்லாராலையும் ஏற்றுக்க முடியல. ஓகேவா? இது நடைமுறைக்கு ஒத்துக்காது, வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரியா? அப்படி இருக்கும்போது உடனே அந்த ஆர்டிகல் 13 உள்ளே வரும். இந்த 13 என்ன சொன்னால் ஜுடிஷியல் ரிவ்யூ. பாராளுமன்றம் அடிப்படை உரிமைகளை மீறும் விதமாகவோ ஒருதலை பட்சமாகவோ செயல்படும் போது நீதிமன்றத்தால் நீதி புனராய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அச்சட்டம் செல்லாததாக ஆக்கப்படும். சரியா? ஸோ அந்த ஆக்டை செல்லாததாக ஆற்றிடுவாங்க. ஸோ இதுக்கும்
இந்த 13க்கும் லிங்க் பண்ணிக்கும். ரைட், 35 பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் பவர், 13 பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டோட பவர். கிளியரா? டன். அடுத்து போமா. எஜுகேஷன் இஸ், இந்த பார்க்குறது ஃபுல்லாகவே வெறும் எஜுகேஷன் ரைட்ஸ் இதை பற்றியே தான் சுற்றி சுற்றி வருது பாருங்க. கொஸ்டின் முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 18-19 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கொஸ்டின், சரியா? முடிச்சிடலாம் அதோட. எஜுகேஷன் இஸ் மென்ஷன்ட் இன் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்டர் டேஷ். கல்வி என்பது இந்திய அரசியலமைப்பில் எவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ எஜுகேஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் எதில் வச்சுருப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸ்டேட் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க எதை? எஜுகேஷனை. சரியா? இடியூன்னு போட்டுப்போம். ஓகே. அப்புறம் என்ன பண்ணாங்க? 1976 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க. அப்படி மாற்றும் போது இந்த எஜுகேஷனும் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்துடுச்சு. சரியா? ஓகே. என்னென்னலாம் மாற்றினாங்க அந்த கன்கரண்ட் லிஸ்ட் அந்த டைமில் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷன், ரெண்டாவது ஃபாரஸ்ட், மூணாவது மூணாவது வைல்ட் லைஃப், அனிமல் அண்ட் பேர்ட்ஸ். ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி சிஸ்டம். சரியா? ஸோ இதுதான் இந்த 5 டிபார்ட்மெண்ட்டாக மாற்றிருப்பாங்க. ஸோ அப்போ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்திருக்கும். இப்போது எதில் இருக்குது அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில். சரியா? இந்திய அரசியலமைப்பின் எவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டது ஆன்சருக்கு வந்தால் தான் நம்ம ஃபைனல் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் கன்கரண்ட் லிஸ்ட். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட்டும் ஸ்டேட் லிஸ்ட்டும் இனிஷியல் ஸ்டேஜில் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. அதுவே இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்போம். அடுத்து இந்த ரெசிடியூரி பவர், எஞ்சி அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து எடுத்திருப்போம்னா கனடாலேருந்து எடுத்திருப்பாங்க. சரியா? இந்த கான்ஸ்டியூஷன் பாரோட் ஃப்ரம் எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த நாடுகள்லேருந்து முக்கியமான நாடுகள் எடுத்துக்கிட்டோன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி? அந்த 1935 ஆக்டை அடிமைகளின் சாசனம் இல்லைன்னா அடிமைகளின் அடிமைகளின் பட்டயம் சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க? இதை கமெண்ட் பண்ணுங்க. சரியா? 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை அடிமைகளின் பட்டயம் அப்படின்னு சொன்னது யார்? சரி, இது நம்ம ஒரு படத்தில் கூட நீங்கள் வந்திருக்கோம், ஜோதிகா பாடியிருப்பாங்க. என்ன படம் அப்படின்னா மன்மதன் நினைக்கிறேன். ஓகேவா? அதில் மன்மதனே நீ கலைஞந்தான், மன்மதனே நீ கவிஞந்தான், மன்மதனே நீ காதலந்தான், மன்மதனே நீ காவலந்தான், அடிமைகள் சாசனம் எழுதி தருகிறேன் என்னையும் ஏற்றுக்கொள்ளு, ஆயுள் வரைக்கும் உன்னுடன் இருப்பேன் என் அன்பாய் பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு ஜோதிகா பாடுவாங்க. சரியா? எதுக்கு இப்போ உங்களுக்கு பாடி காட்டுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாட்டை நான் ஒரு கிளாஸில் பாடி காமிச்சிட்டு அன்றைக்கி ஒரு நாள் டீ குடிக்கலான்ட்டு போனேன். சரியா? திரும்ப மறுபடியும் இதே மாதிரி ஒரு லைன் வருது. என்ன படம் அப்படின்னா டும் 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 படம். ஓகேவா? அதுலேயும் இதே ஜோதிகா, ஆனால் ஹீரோ வேற ஆள், யாருன்னா மாதவன் இருப்பார். அதுலேயும் இதே மாதிரி அடிமைகள் சாசனம் சொல்லிட்டு ஒரு லைன் வரும். இது ஏன் அப்படின்னா அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போகும்போது கடந்த 1935 ஆக்டை வந்து நேரு அடிமைகளின் சாசனம்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வரேன். இந்த பாடல்கள் கரெக்டாக அதே நேரத்தில் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆஸ்பிரண்ட்ஸாக யோசிக்கும் போது போகிற இடம், வர இடம், அப்புறம் வந்து நம்ம பழகிற இடம், நம்மளோட மைண்ட் செட் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒற்றவற்றை ஈர்க்கணும் ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரே நோக்கத்தோட ஒரே இலக்கோட பயணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வர்றதெல்லாமே அதே மாதிரி வரும். நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்களும் ஹாப்பியாகவும் பாசிட்டிவாகவும் படிங்க. சக்ஸஸ் நமக்கே. பாய் பாய்.